வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கேயோ போகிற மோகினியே என் கூட வா ராகினியன்னு வேணான்னு போன வானதிய வலுவில் போய் இழுத்துட்டு வந்து 7:30 ஏற்றிக்கிறாரு பாண்டி. நான் வந்ததே பிடிக்கலன்னு நீ சொல்கிறல்ல, நான் பேசாம இருந்தா எப்படி இவ பேசாம இருப்பான்னு உன் ஈகோ டச் ஆகி நேரா என்னை தேடி வந்து என்னை கிளப்பி விட்டுட்டு போயிட்ட. நீ இப்ப நானா உன்னை தேடி வரும்போது உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கு, பேசினாலே எரிச்சலா இருக்குன்னு துரத்தி விடுற நீ அப்படின்னு வானதி சொல்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்காத பாண்டி. நீயா எங்க வந்த? நான் வந்து உன்னை மிஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ வந்தங்கிறாரு பாண்டி. அதானே பாண்டி, என்னென்னமோ பேசி உன்னை தேடி வர வச்ச, இப்ப தேடி வந்த உன்னை என்ன அசிங்கப்படுத்துறல அப்படின்னு வானதி பேசிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருக்க சொல்லுன. ஐயோ, இவன் எதுக்கு வேலையில போற ஓனான பிடிச்சி காதுக்குள்ள விட்டுட்டு குத்துதே குடையுதேன்னு கிடக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகி பாக்குறாரு. இனிமே உன்னை தேடி வரவே மாட்டேன் பாண்டி, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்ப பாரு நான் உன்னை தேடி வர்றதும் நீ என்ன அசிங்கப்படுத்தி போன்னு சொல்றதும் இதெல்லாம் போதும் பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல. ஐயோ பிரேக்கப்பா அப்படின்னு டென்ஷனா பாக்குறாரு சோழன். இனிமே நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு வானதி போக, ஐயோ போறாளேன்னு ஒரு பக்கம் இருக்கு பாண்டிக்கு. ஐயோ போய் தொலையட்டோன்னு இன்னொரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. வானதி அந்த பேக்யார்டு கதவு வழியா நுழைய ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறாரு சோழன். வானதிக்கு தான் யாரையுமே மதிச்சு பழக்கம் இல்ல, கண்டுக்காம போயிட்டே இருக்காங்க. அடுத்து இறங்கி பாண்டிக்கிட்ட வர, பாண்டியன் வீட்டுக்குள்ள வர, டேய் என்னடா அப்படின்னு சோழன் கேட்க, எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு பாண்டி நெத்தியில அடிச்சுக்க முன்பக்கமா போன வானதி செருப்பு போட்டுக்கிட்டு இதை பாக்குறாங்க. பயங்கர கோவத்தோட செருப்பு போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. சரி வா அப்படின்னு உள்ளர பாண்டிய கூட்டிட்டு வர்றாரு சோழன். நிலா சுடு தண்ணி கேட்டல, இந்தா ரொம்ப சூடா இல்ல அப்படின்னு டம்ளரை நீட்ட. தேங்க்யூ அண்ணேன்னு வாங்கிக்கிறாங்க நிலா. அண்ணே என்னன்னே சமையல்னு சோழன் கேட்க, சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல்டா அப்படின்னு சேரன் சொல்ல. ஓ சாம்பாரா, சூப்பர் சூப்பர்ண்ணே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. ரூம் கதவு திறந்துட்டு பலே கில்லாடி பல்லவன் வர்றாரு. அண்ணே முட்டை இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க, தெரியுமே நீதான் அது இல்லைன்னா சாப்பிட மாட்டியே அப்படின்னு சேரன் பெருமையா சொல்ல. சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாரு சோழன். கதவு திறந்துட்டு ஒரு அடி வெளியே வந்த பல்லவன் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு மெதுவா அண்ணனுங்க கிட்ட வர்றாரு. நிலா தண்ணிய குடிச்சு முடிச்சிருக்க, கிளாஸ கொடுப்பான்னு கேக்குறாரு. நிலாவும் கீழே வச்ச டம்ளரை எடுத்து அவர் கையில கொடுக்குறாங்க. அண்ணே அப்படின்னு சேரன் கிட்ட பல்லவன் வர, அவரை திரும்பி கூட பார்க்காம அந்த பக்கமா போயிடுறாரு அவரு. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு அவரோட கையை பிடிக்க உட்றான்னு உதறிட்டு போயிடுறாரு. சட்டையும் ஆளும் 4 பட்டனை போடாம சந்தப்பேட்டை ரவுடி மாதிரி சட்டையை தூக்கி பின்னாடி விட்டுட்டு இருக்காரு பல்லவன். அடுத்து பாண்டிகிட்ட வந்து அண்ணன்னு சொல்ல, அவரே 1008 பிரச்சனையில இருக்காரு. அண்ணே பாருண்ணே நீயாவது பேசுனேங்கிறாரு பாண்டிகிட்ட. ஏண்டா ஒரு இடத்துல நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்காரலான்னா உட்கார கூட விடமாட்டியா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு பாண்டி எழுந்து போயிடுறாரு. போற பாண்டியவே பார்த்துட்டு அடுத்த சோழன் கிட்ட வர்றாரு பல்லவன். அண்ணே சோழனே அப்படின்னு கூப்பிட, டேய் அமைதியா போயிடு சொல்லிட்டேன் அப்படின்னு அவரும் எழுந்து போயிடுறாரு. அடுத்து விசுக்குன்னு திரும்பி பெரிய உத்தமை மாதிரி ரூம்குள்ள போறாரு பல்லவன். வந்து கட்டில்ல உட்காந்துக்கிட்டு தலையில கைய வச்சிட்டு இருக்க அமைதி புறா தியாகி நிலா இதை பார்த்துட்டு இருந்துட்டு மெதுவா வர்றாங்க. நேரா ரூம்ல வந்து கதவை தட்டிட்டு பல்லவான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. அழுது கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கு. ஷோ ஏய் என்னடா இது, ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டி போட்டிருக்கீங்க, அப்புறம் அதுலயே வேற உட்காந்துக்கிறீங்க, என்னதான் பழக்கமோ ச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏ அப்படின்னு அருவருப்பா ஒரு சட்டையை தூக்கி கொஞ்சம் ஓரமா போட்டு பல்லவன் கிட்ட உட்கார்றாங்க நிலா. பல்லவன் எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, வீட்டுல யாருமே பேசலன்னு வருத்தமா இருக்கியா அப்படின்னு நிலா கேட்க, ஆமான்னு தலையாடுறாரு அவரு. அப்புறம் நீ பண்ணினதுக்கு உனக்கு என்ன அவார்டா கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலா. சரி காயத்ரி கூட உனக்கு எப்படி பழக்கம்னு கேக்குறாங்க. பஸ் ஸ்டாப்ல நீ பாப்ப, அதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீ எப்படா அவகிட்ட பேசுன, எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அண்ணன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கேஷுவலா தாங்க நீ பேச ஆரம்பிச்சோம், அப்படியே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல. அப்போ போன்ல ஒளிஞ்சு பேசினதெல்லாம் காயத்ரி கிட்ட தானா அப்படின்னு நிலா கேட்க, குரத்தனமா உட்கார்ந்துருக்காரு பல்லவன். காயத்ரிய உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நிலா கேட்க, அதுக்கு அமைதியா பாக்குறாரு பல்லவன். சொல்லுடான்னு கேட்க, பிடிக்கும், தப்பான எண்ணத்துல அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போகல, நீ சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கலான்னு தான் நீ போனோம் அப்படிங்கிறாரு பல்லவன். பல்லவா நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு நீ யோசிச்சிருக்கலாம்ல, யோசிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு நிலா கேட்க, அது என்னோட ஃப்ரெண்டோட லாட்ஜ் அண்ணி, அவன் தான் வர சொன்னான், சும்மா தெரிஞ்சவங்கன்றதுனால தான் நீ கூட்டிட்டு போன, அங்க சும்மா பேசிட்டு இருக்க தான் நீ போனோம் அப்படிங்கிறாரு பல்லவன். நீ சொல்றதை நான் நம்புறேன்,
அவகிட்ட பேசிட்டு இருக்கதான் உன் எண்ணம்னா நீ நேரா அவளை இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இந்த வீட்டுக்கு பொண்ணுங்க வர்றதே இல்லையா என்ன? சந்தா வீட்டுக்கு வந்து சேர அண்ணங்கிட்ட பேசுவாங்க. வானதியும் பாண்டிய பார்க்க வீட்டுக்கு வர்றாங்க. அதே மாதிரி நீயும் காயத்ரியை கூட்டிட்டு வந்து இங்க பேச வேண்டியது தானே அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு அவளை பிடிக்கும், ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அண்ணிங்கிறாரு பல்லவன். பல்லு மொத்தமும் படார்னு கொட்டுற மாதிரி ஓங்கி ஒரு குத்து விட்டுருக்கணும் பல்லவனுக்கு. அந்த அம்மா மகாராணி காயத்ரி இவருக்கு முத்தம் கொடுப்பாங்களாமா, இவரு கல்யாணத்தை பத்தி பேசுவாராமா, ஆனா வெறும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. என்ன ஒரு அயோக்கிய பயலா இருக்காரு. அது எப்படிடா அவளை ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போற, ஆனா கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நிலா கேட்க பல்லவன் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. சரி, அது உன் பர்சனல், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா, அப்ப பிரச்சனையே இல்லையே, தாராளமா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல, இல்ல ஏதாவது காஃபி ஷாப்ல உட்கார வச்சு பேசலாம், அப்படி ரூமுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு என்ன அவசியம் இருக்குன்றாங்க நிலா. இதால அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற நிலா. சரி காயத்ரி அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா அப்படின்னு கேட்க, இவருக்கு இப்ப அதுதான் பெரிய வருத்தம் போல இருக்கு. இல்லைன்னு தலையாட்டுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு தானே ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்கிறாரு. நீயே யோசிச்சு பாரு, ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட லாட்ஜில் இருந்தான்னு அவ அம்மா கிட்ட போலீஸ் கால் பண்ணி சொல்றாங்க. இதை கேட்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, தப்புதான் நீ, தப்புதான், நான் இந்த மாதிரிலாம் ஆகும்னு நினைக்கல நீ, ஃப்ரெண்ட் அங்க கொஞ்சம் பிரைவசியா இருக்கும்னு சொன்னான், அதான் அங்க போனோங்கிறாரு பல்லவன். அங்க போனது தப்பு இல்லையா, ஆனா இப்படி நடந்ததுதான் தப்பாயிருச்சாமா. சும்மா பேசதானேடா போனீங்க, அதுக்கு எதுக்குடா பிரைவசின்னு கேக்குறாங்க நிலா. மறுபடியும் திருட்டு பல்லவன், சாரி நீ, நான் அப்படிலாம் நடக்கும்னு யோசிக்கவே இல்லை, ஏதோ பண்ண போய் இப்படி எல்லாமே தப்பாயிடுச்சுங்கிறாரு. நான் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க, நீங்களும் என்ன தப்பா நினைக்காதீங்க நீ, சாரி அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி விடு, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்றாங்க நிலா. அண்ணனுங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, எப்படிடா பேசுவாங்க, முதல்ல நீ அவங்க பின்னாடியே போய் நிக்கிறத நிறுத்து, இப்போதைக்கு அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க, நீ பண்ணின வேலைக்கு அவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க, அதுல இருந்தெல்லாம் முதல்ல வெளியில வர்றதுக்கே டைம் ஆகும் அப்படின்னு நிலா சொல்ல, அவங்க என் கூட பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஷோ உங்ககிட்ட இதுதான் ஒரு பெரிய பிரச்சனைடா, ஏதாவது ஒரு தப்பு நடந்துட்டா உடனே ஸ்விட்ச் போட்ட மாதிரி எல்லாம் சரியாகி உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைப்ப, அவங்க உங்களுக்குன்னு சில வருத்தங்கள் இருக்கும்ல, பின்னாடியே போய் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்க சரியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், சரியான நிலா கேட்க, சரிங்க நீங்கிறாரு பல்லவன். இந்த ஃப்ராடு பயலோட உண்மையான கேரக்டர் தெரியாம நிலா பல்லவனோட கையெடுத்து கையில வச்சுக்கிட்டு, பல்லவா இப்படிலாம் பண்ணாதடா, நீ செய்யற விஷயத்துல நீ மட்டும் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு பாரு, இனிமே எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒழுங்கா யோசிச்சு செய்யு, சரியான்னு கேட்க, சரி நீ, நான் சத்தியமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடா விடுன்னு கண்ணை தொடச்சு விடுறாங்க நிலா. அழாதன்னு சொல்ற நிலா இன்னும் கொஞ்சம் பக்கமா போய் உட்காந்து பல்லவனோட தலைய தன்னோட தோல்ல சாச்சு ஆறுதலா தலைய தடவி கொடுக்குறாங்க. அம்மா தாயே நிலா, அவன் அவ்வளவுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லப்பா. மறுபடியும் திருட்டு பல்லவன், அண்ணன் என்கிட்ட பேசுவாங்கல்லன்னு கேக்குறாரு. அதெல்லாம் பேசுவாங்கடான்னு ஆறுதல் படுத்துறாங்க நிலா. பல்லவனோட கலக்கத்தை பார்த்து நிலா தான் ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. பாண்டி ஒர்க் ஷாப்ல உட்காந்து ஸ்பேனர் எடுத்து வண்டியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, ஏய் பாண்டின்னு கூப்பிட்டுட்டே சோழன் வர்றாரு. திரும்பி பார்த்துட்டு வாடா அப்படின்னு கூப்பிட, இந்தாடான்னு ஒரு பாட்டில நீட்டுறாரு சோழன். என்னடான்னு கேட்க, ஏய் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு நீட்ட, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே அப்படின்னு பாண்டி சந்தேகமா பார்க்க, என் தம்பி மேல எனக்கு அக்கறை இருக்காதா, இந்தான்னு நீட்டுறாரு. பாண்டி எழுந்து கையை தட்டிட்டு குடுன்னு வாங்கிக்கிறாரு. உடனே குடுகுடுன்னு அங்க ஓடி வர்ற கண்ணன் ப்ரோ, அண்ணே அப்ப நானும் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேங்கிறாரு. ஏய் இருறா வேலை இருக்குன்னு பாண்டி சொல்ல, ஏய் விட்ரா நீ போ கண்ணா போ அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படி சொல்லனே அப்படின்னு கண்ணன் ப்ரோ அங்கிருந்து போறாரு. லில்லி போட்டு மாதிரி அவர் அங்கிருந்து போயிட, கேப்பு கிடைச்சா ஓடிடுவான் அப்படின்னு பாண்டி சின்சியரா ஜூஸை குடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல வர்ற சோழன் தோல்ல கைய போட்டு, டேய் சட்டை என்னடா இவ்வளோ கரியா இருக்கு அப்படின்னு கேட்க, என் வேலையே அப்படிதானேடா அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருப்பியா, வா வந்து உட்கார்ந்து குடி, உட்கார்ந்து குடிச்சாதானே உடம்புல ஒட்டும், வா 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 அப்படின்னு பாசத்தோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, டேய் பரவாயில்லடாங்கிறாரு பாண்டி. வா வா வந்து உட்காரு முதல்ல, இந்தா அப்படின்னு சேரெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு சோழன். டேய் பரவாயில்லடான்னு பாண்டி சொல்ல, டேய் உட்காருடா உட்காருடா முதல்ல உட்காரு
அப்படின்னு பாண்டிய உட்கார வைக்கிறாரு. அவரும் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரு. இந்தா நீ குடிக்கிறியான்னு நீட்டுறாரு ஜூஸ. இல்லடா நான் குடிச்சிட்டு தாண்டா உனக்கே வாங்கிட்டு வந்தேன், நீ குடின்னு ரொம்ப அக்கறையா சொல்றாரு சோழன். நமக்கே ஆச்சரியமா இருக்கு. சரின்னு குடிக்கிறாரு பாண்டி. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா என்ன அப்படின்னு சோழன் கேட்க, இல்லடா ஓகே தாங்கிறாரு பாண்டி. குடி அப்படின்னு ஒரு அம்மாவோட அனுசரணையோட சொல்றாரு சோழன். ஜூஸை குடிக்கிற பாண்டிய ஒரு அன்பும் அனுசரணையுமா பார்த்துட்டு, டேய் உனக்கும் வானதிக்கு அப்படி என்னடா பிரச்சனைங்கிறாரு. அதை ஏண்டா கேட்குற, தினமும் சண்டை போட ஏதாவது ஒரு விஷயம் வந்துடுது அப்படின்னு பாண்டி கேட்க, அதுதான்டா அதான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டி அமைதியா இருக்காரு. நடுவில் கொஞ்ச நாள் பேசாம கூட இருந்தீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா பொண்ணு பார்க்க வரலன்னு என் மேல செம்ம கடுப்புல இருக்கா அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் அவ பேசலன்னு நீயும் கஷ்டப்பட்டதானே அப்படின்னு சோழன் கேட்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. அப்புறம் வீட்டுல போய் காலில் விழாத குறையா கெஞ்சினேன், அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சா அப்படின்னு பாண்டி உண்மையை அப்படியே சொல்றாரு. சரிடா அதான் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் சண்டை வருதுங்கிறாரு சோழன். சண்டைலாம் எதுக்கு வருது ஏன் வருதுன்னு தெரியாது, ஆனா எல்லாத்துக்கும் சண்டை தான். 5 நிமிஷம் நல்லா பேசினா உடனே சண்டை வந்துடுது. ஒரு நாள் முழுக்க சண்டை போடாம இருந்துட்டோன்னு வை, அதுவே பெரிய சாதனை தான் அப்படின்னு பாண்டி வெறுப்பா சொல்லி முடிக்க, ஈ அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற சோழன், டேய் அந்த சண்டைக்கு நீ காரணமா அவ காரணமானு கேக்குறாரு. பாண்டிக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் தயங்கிட்டு இருக்க, அப்போ அவதான் காரணம் அப்படின்னு யோசிக்கிற சோழன், சரி விடு இன்னைக்கு என்ன சண்டைன்னு கேக்குறாரு. இன்னைக்கு சண்டைலாம் ஒண்ணும் இல்லையேன்னு சோழன் சொல்ல, டேய் நான் தான் பார்த்தேனே வீட்டுக்கு பின்னாடி 2 பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டி அங்க நடந்ததை நினைச்சு பாக்குறாரு. எதுக்கு இப்ப வீட்டை பேங்க்ல வைக்கிறீங்க அப்படின்னு வானதி கேட்டதும், அன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு பாண்டி சொன்னதும், இதுவரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ கஷ்டம் வந்திருக்கு, அப்பெல்லாம் வீட்டை வைக்கணும்னு யோசிக்கவே இல்லை. உங்க நிலா அன்னைக்கு ஒரு தேவைன்னு வந்துட்டா மட்டும் உடனே வீட்டை வைக்கிறேன் விற்கிறேன்னு இறங்கிடுறீங்க அப்படின்னு வானதி பேசுனதை நினைச்சு பாக்குறாரு பாண்டி. அதை சொன்னா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறவரு, அது என்னன்னு தெரிலடா, ஏதாவது சொல்லியிருப்பேன், அதை பிடிச்சி சண்டை போடுறா. என்கிட்ட இருந்து அவ நிறைய எதிர்பார்க்கறாடா, அவளுக்காக நான் நிறைய பண்ணணும், அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு அதை வேற நான் தெரிஞ்சுக்கிட்டு நானே யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பண்ணணும், அப்படிலாம் வேற நினைக்கிறா, எனக்கு அதெல்லாம் தெரியலடா அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் அவ்வளவு கஷ்டமா இருந்தா விட்டுற வேண்டியது தானேடா அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயோ எப்படி விட முடியுங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி. விரக்தியோட ஒரு பார்வை பார்த்துட்டு, அதுவும் முடியலடாங்கிறாரு. சோழன் ஆராய்ச்சியா பார்த்துட்டு இருக்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவ இருந்தாலும் கஷ்டமா இருக்கு இல்லைன்னாலும் கஷ்டமா இருக்குங்கிறாரு பாண்டி. ஓ அப்படி வர்றியா நீ அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிற சோழன், சரிடா எனக்கு இருக்க அறிவை வச்சு நான் உனக்கு சின்ன சின்ன அட்வைஸ் பண்றேன், செட்டானா அப்ளை பண்ணி பாரு, இல்லனா விட்டுடு அப்படின்னு சோழன் சொல்ல, என்னன்னு பாக்குறாரு பாண்டி. இல்லடா சிலர்லாம் சொல்லுவாங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாதான் நல்ல காதல்னு, அதெல்லாம் ரொம்ப தப்புடா. எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்ல லவ்வே இல்ல, கொஞ்ச நாள்ல அதுவே டாக்ஸிக்கா மாறிடும். இப்போ நிலாவையும் என்னையும் எடுத்துக்கோ, நாங்க கூட தான் சண்டை போடுவோம், ஆனா அதுல ஒரு சின்ன அக்கறை இருக்கும். நாங்க சண்டை போட்டுக்கும் போது ஒரு கொலவெறியோட ஒருத்தர் காயப்படுத்திக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்க மாட்டோம். ஆனா உன் கதை அப்படி இல்லடா, நீங்க சண்டை போட்டாலே ஒரு மாதிரி எல்லாம் மீறி பேசிக்கிறீங்க, அப்படி இருக்க கூடாதுடா பாண்டி அப்படின்னு சோழன் சொல்ல, என்னை என்ன பண்ண சொல்ற, என் நிலைமை அப்படிதான் இருக்குன்னு வெறுப்பா சொல்றாரு பாண்டி. சரி விடு அண்ணன் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன்னு சோழன் சொல்ல, அது வரைக்கும் எதையும் யோசிக்காத பாண்டி. ஆமா உனக்கு எப்படி என் மேல திடீர்னு இவ்வளவு அக்கறை வந்துச்சுன்னு கேக்குறாரு. கேளுங்க பாண்டி நல்லா கேளுங்க, அதேதான் எங்க டவுட்டும். டேய் நீ என் தம்பிடா, நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் சும்மா இருப்பனா, உன் பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டேனா அப்படின்னு சோழன் கேட்க, ஓகேடான்னு தலையாட்டி வைக்கிறாரு பாண்டி. அப்போ வானதி அங்க வர, அவங்கள பார்த்து அழறதா சிரிக்கிறதான்னு கூட நமக்கு தெரியலங்க. வா வானதின்னு சோழன் சொல்ல, ஓ நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு வானதி புன்னகை மண்ணியா கேட்க, பாண்டியன் சின்ன சிரிப்போட வா வானதிங்கிறாரு. ஆமா இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, நீ எல்லாம் உன் மூஞ்சிய காட்டிடாத அப்படிங்கிற மாதிரி வானதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. அவங்க முகம் போன போக்க பார்த்து பாண்டியோட முகத்துல இருந்து சிரிப்பும் காணாம போயிடுது. காலேஜ்ல இருந்து வரியோன்னு சோழன் கேட்க, ஆமா ப்ரோ அப்படின்னு வானதி சிரிப்போட தலையாட்ட, ஏதாவது சாப்பிடுறியான்னு கேக்குறாரு சோழன். இல்ல எதுவும் வேண்டாங்கிறாங்க வானதி. வழக்கமா நான் கடைக்கு வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது, திட்டிக்கிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு திட்டாம இருக்கீங்க அப்படின்னு வானதி கேட்க, உனக்கும் தான் நான் இங்க உட்கார்ந்தா பிடிக்காது, பாண்டியன் நீயே பேசும்போது நான் குறுக்க வந்து நிக்கிறேன்னு நினைப்ப, இப்ப நீயே என்னை எதுவும் கேட்கவே இல்லையேங்கிறாரு சோழன். எப்பவும் நீங்க திட்டுவீங்க அதனாலதான் அப்படி சொல்லுவேன், இப்பதான் நீங்க என்னைய திட்டலையே அப்படின்னு வானதி சொல்ல, கடவுளேன்னு நம்ம தலையில தான் அடிச்சுக்க தோணுது.
ஓ நீ அப்படி வர்றியா அப்படின்னு சோழன் கேட்க ஆமான்னு சிரிப்போட தலையாட்டுறாங்க வானதி. பாவம் பாண்டி தான் சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. சரி உன் படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு சோழன் கேட்க நல்லா போகுதுங்கிறாங்க வானதி. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், என்ன படிக்கிற நீன்னு கேக்குறாரு சோழன். எம்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல, ஓ சரி சரி படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சோழன் கேட்க, எம்ஃபார்ம் படிச்சு முடிச்ச உடனே ஒரு மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா அப்படின்னு வானதி சொல்ல, ஓகே ஓகேன்னு தலையாட்டுறாரு சோழன். உங்க வீட்டை சுத்தி தான் நிறைய இடம் இருக்குல்ல, எனக்கு அந்த இடத்த கொடுக்குறீங்களா, நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வானதி ஆர்வமா கேட்க, அந்த வீடே ஒரு சந்துக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள மெடிக்கல் ஷாப் வச்சேன்னா எவன் வந்து வாங்குவான்னு கேக்குறாரு சோழன். வானதியோட முகம் சுண்டி போயிருது. பாண்டியோட கடை மாதிரி நல்லா மெயின் ரோட்ல வச்சாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல, யோசிக்கிற வானதி அதுவும் சரிதாங்கிறாங்க. பாண்டி கொஞ்சம் அன்னீசியா உட்கார்ந்து இருக்க சோழன் அவரையும் வானதியையும் மாறி மாறி பாக்குறாரு. வானதியை பாண்டியை எரிச்சலோட பாக்குறாங்க. ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குற சோழன், வானதி இப்ப நீ ஃப்ரீயான்னு கேக்குறாரு. நான் ஃப்ரீ தாங்கிறாங்க வானதி. என் கூட ஒரு இடத்துக்கு வர்றியா அப்படின்னு அவர் கூப்பிட, எங்கன்னு கேக்குறாங்க வானதி. பாய சொல்றேன்னு அவர் எழுந்திருக்க, எங்கன்றாங்க வானதி. அட வாமா டேய் பாண்டி, நான் வானதிய பக்கத்துல வரலும் கூட்டிட்டு போயிட்டு வரவா அப்படின்னு கேட்க, அவரும் ஜூஸ் பாட்டில கீழே வச்சுட்டு எழுந்து நின்று எங்கடான்னு கேக்குறாரு. இங்கதான்டா பக்கத்துல தான்டா அப்படின்னு சோழன் சொல்ல, சரி போயிட்டு வாங்கன்றாரு அவரு. சரி இரு கார் அங்க நிக்கிது போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நானே வர்றேங்கிறாங்க வானதி. சரி வாங்குற சோழன், டேய் போயிட்டு வந்துடுறான்டா அப்படின்னு நடக்க வானதி பாண்டிய முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. போடாங்கிற மாதிரி ஒரு முறைச்சுட்டு அவங்க திரும்பி சோழன் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமான கார் கதவை திறந்து விடுறாரு சோழன். கார் போயிட்டு இருக்க சோழன் அப்பப்போ திரும்பி வானதியை பாக்குறாரு. வானதி ரொம்ப சீரியஸா வெளியில வேடிக்கை பாக்குறாங்க. லேட் ஆயிட்டா வீட்டுல திட்டமாட்டாங்களா உன்ன அப்படின்னு அவர் கேட்க, நான் என்னைக்கு சீக்கிரம் போயிருக்கேன் அதனால அவங்க திட்டமாட்டாங்கன்றாங்க வானதி. சரி ஏதாவது சாப்பிடுறியான்னு சோழன் கேட்க, அப்படின்னு பாக்குறாங்க. உன்னதாம்மா ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு சோழன் கேட்க, என்னை கூட்டிட்டு போய் எதுவும் கொல்ல போறீங்களான்னு கேக்குறாங்க வானதி. அட அரவேக்காடுன்ற மாதிரி அதிர்ந்து போற சோழன், அட என்ன நீ இப்படி கேக்குறன்றாரு. இல்ல உங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, எப்பவும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு என்ன கார்ல கூட்டிட்டு போறீங்க, சாப்பிட ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறீங்க, அதான் லைட்டா பயம் வந்துருச்சு அப்படின்னு வானதி சொல்ல, அட யாருமா நீ, நான் அவ்வளவு மோசமான ஆள் எல்லாம் கிடையாது, இப்ப வேணா இப்படியே கொண்டு போய் திருப்பி விட்டுடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்காக சொல்லல சும்மா கேட்டேன் ப்ரோ அப்படிங்கிற வானதி வெளியே ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆமா என்னை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துக்கு தான் அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் வெளியே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியா சரி பேசுங்கன்றாங்க வானதி. கொஞ்சம் யோசிக்கிற சோழன், இங்க பாருமா வானதி, பாண்டி எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லு. ஓ எப்பவும் அப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவீங்க அப்படின்னு வானதி கேட்க, அண்ணன் தம்பினா அப்படித்தானே இருப்பாங்க, ஏன் உங்க வீட்டுல நீயும் உன் அண்ணனும் சண்டை போட்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் நிறையவே சண்டை போடுவோம் அப்படின்னு வானதி சொல்ல, அப்புறம் சண்டை போட்டால் அவன் என் தம்பிமா, அவன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா அப்படின்னு சோழன் கேட்க, அதுவும் கரெக்டு தாங்கிறாங்க வானதி. நீயும் பாண்டியும் அடிக்கடி சண்டை போடுறத நான் கவனிச்சேன், எதுக்கு இப்ப தேவையில்லாம நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, அப்படிலாம் இல்ல ப்ரோ, லவ்வர்ஸ் எல்லாம் சண்டை போடுறது சகஜம் தானே அப்படின்னு படம் பார்த்து எதையோ பார்த்து கெட்டு குட்டிச்சேவரா போன வானதி கேட்க, அப்படின்னு யார் சொன்னா, சண்டை போடாம கூட காதலிக்கலாமேங்கிறாரு சோழன். உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனைன்னு அவரு கேட்க, அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் ப்ரோ, அதான் எனக்கு பெரிய பிரச்சனைங்கிறாங்க வானதி. நான் அவன் மனசுல கடைசியில தான் இருக்கேன், முதல்ல அவன் குடும்பம், அடுத்து அவன் கடை, அப்புறம் அங்க ரிப்பேருக்கு வந்து நிக்கிற வண்டி, அப்புறம் கடைசியா தான் நான் வருவேன் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படிலாம் இல்ல வானதி அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படிதான் ப்ரோ, நான் பேசாம இருந்தேன்னு வைங்க அவன் ரொம்ப ஜாலி ஆயிடுவான் அப்படின்றாங்க வானதி. யார் சொன்னா, நீ பேசாதப்ப அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி பாக்குறாங்க வானதி. எப்பவுமே உன்னையே தான் வானதி நினைச்சிட்டு இருப்பான், அவன் ராத்திரி கூட தூங்காம உன் போட்டோவை தான் பாத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சோழன் சொல்ல, கண்கள் விரிய நிஜமாவா அப்படிங்கிறாங்க வானதி. அட ஆமா வானதி, பொறுக்க முடியாம அவனே உன்னை தேடி வந்து பேசினான்ல, அதுக்கப்புறம் தானே நீ அவங்கிட்ட பேசுன, உன்னை மிஸ் பண்ணாமலையா அவன் தேடி வந்தான், அவன் உன்னைய பயங்கரமா லவ் பண்றான் வானதி அப்படின்னு சோழன் சொல்ல, கண்கள் மின்ன, வாய் ஃபுல்லா சிரிப்போம், முகம் ஃபுல்லா மலர்ச்சியுமா அப்படியான்னு கேக்குறாங்க வானதி. சின்ன சிரிப்போட, என்ன கேள்வி இது, ஏன் உனக்கு தெரியாதா என்ன, முதல்ல உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா கேக்குறாரு சோழன்.
பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கலாமா அப்படின்னு வானதி கேட்க, அதுக்கு தானே வானதி நீ கோவப்பட்டு அவன் கூட சண்டை போட்ட. அவனும் உன் வீடு தேடி வந்து சாரி கேட்டு சமாதானம்லாம் பண்ணி சண்டையை முடிச்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சோழன் கேட்க, அதுக்கு இல்ல ப்ரோ, அன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமாங்கிறாங்க வானதி. அதான் வானதி, அவன் தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அதுவும் கரெக்டு தானே வானதி அப்படின்னு சோழன் சொல்ல, சரி அதை விடுங்க, இப்ப சேர அண்ணனை எடுத்துக்குவோமே, அவரு சந்தாக்காவை எவ்வளவு லவ் பண்றாரு, உங்களை எடுத்துக்கோங்க, உங்க கல்யாணமே ஒழுங்கா நடக்கல அப்படின்னு வானதி சொல்ல, நீ என் விஷயத்துக்கெல்லாம் வராதம்மா அப்படின்றாரு சோழன். தப்பா சொல்லல ப்ரோ, ஜஸ்ட் நான் சொல்றேன் அப்படின்னு வானதி சொல்ல, மோத்த சுறுசுறுன்னு வச்சுட்டு சரி சொல்லுங்கிறாரு சோழன். உங்களை பொறுத்த வரைக்கும் அது சும்மா கல்யாணம் தானே, ஆனா நிலாக்காவுக்கு உங்க வீட்டுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது, யாராவது அவங்கள மரியாதை குறைச்சலா நடத்துறாங்களா? ஆனா பாண்டிய பாருங்க, நான் தேடி தேடி வருவேன், ஆனா அவன் என்னைய பார்த்துட்டு எதுக்கு வந்த ஏன் வந்தன்னு தான் கேட்பான். எப்பவும் அவனுக்கு என்ன விட அவன் வீடு தான் ப்ரோ அவனுக்கு முக்கியம். சேர என்னனோ இல்ல நீங்களோ அப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. ஆனா அவன் அப்படி இல்லை, நான் அவனை லவ் பண்ற பொண்ணு ப்ரோ, லவ் பண்ற பொண்ணு அவன் அப்படியே தாங்க வேண்டாமா அப்படின்னு வானதி கேட்க, ஐயோ நீ நிறைய ரொமான்டிக் டிராமாலாம் பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படிலாம் இல்லை ப்ரோ, இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படிதான் இருக்காங்க. ஆனா பாண்டி மட்டும் அப்படி கிடையாது. கடையில வேலை இருக்கும்போது நான் வந்து அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான். வேலை இருக்க டயத்துல நான் ஃபோன் பண்ணா கூட அவன் எடுக்கவே மாட்டான். ஃபோனுன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, அந்த போன் எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். 10-15 தடவைக்கு மேல கால் பண்ணாதான் எடுக்கிறான். ஒருவேளை என் மிஸ்டு கால் பார்த்து அவனே போன் பண்ணா கூட ஒரு தடவை தான் போன் பண்ணுவான். 2-3 தடவை கால் பண்ணா என்ன அப்படின்னு வானதி கேட்க, ஐயோ பாண்டி மட்டும் இவகிட்ட மாட்டல, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நாமளே வந்து வசமா மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி பாக்குறாரு சோழன். அடுத்து வானதி பேச பேச இவரும் பதிலுக்கு பேச கடைசியில வானதிக்கும் சோழனுக்குமே சண்டை வந்துரும் போல இருக்கு. மண்டையை பிச்சுக்கிறாரு. வானதி பேசுற பேச்சுல அவராலேயே தாங்க முடியல. ஐயோ அப்படின்னு நெத்திய பிடிச்சிக்கிறாரு. ஆனாலும் காரை ஓட்டணுமே, ரோட்ல போயிட்டு இருக்கமேன்னு டிரைவிங்ல கவனத்தை செலுத்துறாரு. ஆனாலும் அவரால் முடியல. ஐயோ எப்படா தப்பிக்க போறோன்னு இருக்கு அவருக்கு. அவரு வண்டியை சரக்குன்னு ஒரு இடத்துல ஓரங்கட்டி நிறுத்த, அன்னைக்கு இந்த மாதிரி தான் அவன் பண்ணனான், என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வானதி திரும்பி பார்க்க, சோழன் நொந்து நூடுல்ஸ் ஆகி கந்தல் துணி மாதிரி கசங்கி அப்படியே சீட்ல சரிஞ்சு கிடக்குறாரு. என்னாச்சு ப்ரோன்னு வானதி கேட்க, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு திரும்புறவரு, உனக்கு நிஜமாவே பாண்டிய பிடிக்குமா பிடிக்காதான்னு கேக்குறாரு. இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ற அவனை பத்தி அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, நான் அவனை எப்படி தேடி தேடி வரேன், ஒரு நாளாச்சும் அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறானா? எப்பவுமே அவனுக்கு நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே அவன் என்னை பத்தி தான் யோசிக்கணும். நாள் முழுக்க சந்தோஷமா என்கிட்ட சிரிச்சு பேசணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது என்ன அவன் நினைச்சு பார்த்துட்டு தான் தூங்கணும் அப்படின்னு வானதி சொல்ல, சோழனுக்கு பிரஷர் எகிரிடுது. அவன் உன்னை பத்தியே நினைச்சிட்டு உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அவன் வேலையை பார்க்க வேணாமா? வேலை பார்க்காம எப்படி சோறு திங்க முடியும் அப்படின்னு சோழன் கேட்க, லவ்னா அப்படிதான் ப்ரோ இருக்கணும் அப்படின்னு வானதி சொல்ல, அது மட்டும் உயரமான இடமா இருந்தா சோழன் அங்கிருந்து தலை குப்புற குதிச்சிருப்பாரு. உலகத்துல எல்லாருமே அப்படிதான் லவ் பண்றாங்க. நான் என்ன வீடு பங்களா நான் கேக்குறேன், லவ் பண்ற பையன் என்னை பத்தி அதிகமா யோசிக்கணும்னு ஆசைப்படுறேன், அது தப்பான்னு வானதி கேட்க, ஐயோ சாமி இதெல்லாம் பொண்ணே இல்ல, பெண் உருவத்துல இருக்க பிசாசு அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு சோழன். ஒரு நாளைக்கு மினிமம் 5 முறையாவது கால் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அவன் 2-3 தடவை கூட கால் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த பிசாசு கூட இருக்க முடியாது, கொண்டே தள்ளிடலாம், பாவம் பாண்டியன் அவனாச்சு இதாச்சு அப்படின்னு காரை வேகமா எடுக்கிறாரு சோழன். வானதி வாய் ஓயாம பேசிட்டு வர சோழன் காதுல இருந்து பச்சை பச்சையா ரத்தம் வருது. அவரால் வண்டி கூட ஓட்ட முடியல. எங்கேயாவது டேஷ்போர்ட்ல போய் இடிச்சுக்கலாமா, ஸ்டேரிங்ல மண்டையை உடைச்சுக்கலாமான் இருக்கவருக்கு அப்பா சாமின்னு ஒரு வழியா காரை கொண்டு வந்து பாண்டியோட ஒர்க் ஷாப் முன்னாடி நிறுத்திடுறாரு. என்ன விஷயம் போனாங்க வந்துட்டாங்கன்னு பாண்டியன் எழுந்து வர்றாரு. சோழன் வண்டியை நிறுத்த, இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ அப்படின்னு காது கிடைச்ச சந்தோஷத்துல வானதி அள்ளி விட்டுட்டு இருக்க. அதிர்ச்சியோட இன்னும் இருக்கா அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குன்றாங்க வானதி. என்ன விஷயம், 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பாண்டி பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ இன்னுமா இருக்குது, இதுவே இந்த ஜென்மம்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பத்தாதே, அவ்வளோ கம்ப்ளைண்ட் அடிக்கிட்டாலேன்னு அதிர்ச்சியோட சோழன் பார்க்க அடுத்த டாபிக் எடுக்கிறதுக்கு வானதி ரெடியா இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.